விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு தற்போது சென்னை எடுத்திருக்கக்கூடிய கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் ஆகிய மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் பங்கேற்று தங்களுடைய ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகவே இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் 2022ஆம் ஆண்டில் தான் இந்த மாநாடு நடைபெற்றது. அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த மாநாடு நடைபெறாத ஒரு பின்னணியில் தற்பொழுது இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கக்கூடியது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு 2 வகையான காரணங்கள் இருக்கின்றன. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறது, என்டிஏ தலைமையிலான கூட்டணியானது ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய முக்கியமான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் என்டிஏ வெர்சஸ் இந்தியா என்கிற ஒரு அலையன்ஸ், ஒரு கூட்டணி தான் ஒரு களமானது இருக்கிறது. இதனால் எந்த விதமான முரண்பாடுகளும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் அல்லது நாட்டினுடைய ஒத்துழைப்பில், பொருளாதார பெருக்கத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு ஒத்துழைத்த ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக சந்தித்து பேசி அதன் மூலமாக ஒரு கூட்டணி, ஒரு உறவை, சுமூகமான நிலையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும் இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு பார்க்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம், மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த மாநாட்டினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் அண்மை காலமாக 2 வகையான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று காவிரி விவகாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது. மற்றொன்று சேஷாச்சலம் வனப்பகுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் கூட கர்நாடகா, தமிழ்நாடு இடையே ஒரு வகையான கசப்பான உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த சூழலில் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள், கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகிய இருவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதன் மூலமாக இந்த 2 விவகாரங்கள் குறித்தும் மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இந்த 2 மாநிலங்களினுடைய ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருவரும் நேரடியாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு சூழலாகவும் களம் மாறி இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், அதே போன்று தென் மாநிலங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசுக்கும் இடையிலான அந்த சுமூக உறவை மேம்படுத்துதல் என்கிற இந்த 2 கொள்கைகள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த மாநாட்டில் முதல் முறையாக பங்கேற்கின்றார். இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய இந்த கூட்டணி இடையிலான கொள்கை ரீதியிலான, அதாவது மாநிலத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த கொள்கை ரீதியிலான ஒத்துழைப்பை 2 கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் எடுப்பார்கள் என்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகின்ற பின்னணியில் இந்த மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக இருக்கிறது. யுவராணி, மரியரீகன் தென் மாநில முதல்வர்களுக்கான மாநாட்டில் தென் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நிதி பகிர்வு மட்டும் கிடையாது, இதோடு சார்ந்து பல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றியும் கூட இங்கு விவாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் நதிநீர் பிரச்சனை, காவிரி விவகாரம், அதே போன்று மேகதாது அணை என்கிற இந்த 3 அம்சங்கள் தான் தென் மாநிலங்களினுடைய முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் இடையே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணை விவகாரம் தொடர்பான அண்மை காலமான எந்த விதமான சர்ச்சைகளும் எழாத சூழலில் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் இடையிலான எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே ஒரு காவிரி விவகாரம், மேகதாது அணை விவகாரம் என்கிற இந்த 2 அம்சங்கள் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. எனவே காவிரி விவகாரமும் அதே போன்று முல்லை பெரியார் அணை விவகாரங்களை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு,
கேரளா, அதே போன்று கர்நாடகா ஆகிய இந்த 3 மாநிலங்களினுடைய நதிநீர் பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்கிற ஒரு அம்சத்தை இந்த முதலமைச்சருடைய மாநாட்டில் விரிவாக பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டிற்கு தேவையான காவிரி நீரை உரிய பங்கை கொடுக்க வேண்டும் என்கிற காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு, அதே போன்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கர்நாடக அரசு முறையாக பின்பற்றவில்லை. அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் இதை கையாளுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற சூழலில் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த முதலமைச்சருடைய மாநாட்டில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த மாநாட்டின் மூலமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய காவிரி நீரை உரிய பங்கை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை, ஒரு அம்சத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக டி.கே. சிவகுமாருக்கு வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று விவசாயம் தான் தென்னிந்தியாவினுடைய முக்கியமான பிரதானமான தொழிலாக இருக்கிறது. ஆந்திராவில் உற்பத்தியாகக்கூடிய நெல் மற்றும் கரும்பு விளைச்சல், அதே போன்று டெல்டா பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல், கரும்பு உள்ளிட்ட அந்த பணப்பயிர்களினுடைய பெருக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது கூட இந்த முதலமைச்சருடைய மாநாட்டில் பிரதானமாக பேசப்பட இருக்கிறது. ஏனென்றால் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டக்கூடிய மாநிலங்களினுடைய பட்டியலில் பிரதானமாக தென்னிந்தியாவினுடைய மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்கள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாகத்தான் வட இந்தியாவினுடைய மாநிலங்களாக இருக்கக்கூடிய குஜராத் அல்லது மகாராஷ்டிரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கின்றன. தென்னிந்தியாவினுடைய மாநிலங்கள் தான் அதிக அளவு ஜிஎஸ்டியை கட்டக்கூடிய மாநிலங்கள் என்ற அடிப்படையில் கூட தமிழ்நாட்டு உள்ளிட்ட இந்த தென்னிந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு தேவையான ஜிஎஸ்டியை ஒதுக்குவதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு அம்சத்தை கூட இதில் மிக நீண்ட உரையாடலுக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தொகுதி மறுவரை சம்பந்தமான அம்சமும் கூட அண்மை காலத்தில் முக்கியமான பேச்சு பொருளாக மாறி இருந்தது. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தொகுதி மறுவரை என்பதற்கான நோ டீலிமிட்டேஷன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்க்கின்ற பொழுது இதில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் பிளஸ் தாவேகா என்கிற கூட்டணி உறவு இருக்கிறது. அதே போன்று கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இருக்கிறார், தெலுங்கானா முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி இருக்கிறார். அதே போன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருக்கிறார் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கிறது. அதே போன்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சி இல்லாமல் என்டிஏ கூட்டணியில், பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றார்கள். அதே போன்று பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கூட என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான், ரங்கசாமி தான் ஆட்சியில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான முதலமைச்சர்கள் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் தொடர்பாக கூட மறைமுகமாக அல்லது அது தொடர்பாக கூட விவாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் அதே போன்று தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே நதிநீர் சிக்கல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருக்கக்கூடிய அதே போன்றுதான் இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமான அம்சமும் கூட முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாகவே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தொகுதி மறுவரையை கொண்டு வருகின்ற பொழுது அதன் மூலமாக தென் மாநிலங்களில் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வட மாநிலங்களினுடைய பல மாநிலங்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அதே போன்று குஜராத் உள்ளிட்ட இந்த ஹிந்தி பேசக்கூடிய பீகார் உள்ளிட்ட இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டுமே அதிக எண்ணிக்கையிலான இடங்கள், தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு விமர்சனங்கள் அரசியல் களத்தில் பேசப்படுகின்றன. தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே நேரடியாக தென் மாநிலங்களினுடைய முதலமைச்சருடைய மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில் தொகுதி மறுவரை சம்பந்தமான அம்சங்களும் கூட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக விவாதிப்பதற்காகவும் ஆலோசனை மேற்கொள்வதற்கான ஒரு சூழலும் வாய்ப்பும் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இந்த தென் மாநிலங்களில் வாழ்வாதார பிரச்சனைகளை மையமாக வைத்திருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை, அதே போன்று விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஜிஎஸ்டி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போன்று தொகுதி மறுவரை சார்ந்த இந்த அம்சங்கள் என்கிற இந்த 4 அம்சங்கள் பிரதானமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக பேசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணியுடைய மத்திய அரசு என்பது மத்தியில் ஆட்சி செய்கிறது. தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பாலும் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியினுடைய கட்சிகளாக இருக்கக்கூடிய பின்னணியில் நாட்டினுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட அம்சங்களில் இந்த எதிரெதிர்த்துவ அரசியலை விடுத்துவிட்டு ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை அல்லது ஒருங்கிணைந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பிரதானமாக எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் கூட இந்த தென்னிந்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய மாநாட்டில் பிரதானமாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மோகன்.
தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்படும் முக்கிய விவகாரங்கள் தொடர்பான கருத்துக்களையும் விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி மரியரீகன். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் துணைத் தலைவராக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்றிருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆந்திராவில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் பிரச்சினை குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதல்வர்கள் மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது.